அண்ணி நீங்க உங்களை பத்தி மட்டும் யோசிச்சா எப்படி? சிவாவை பத்தி நினைங்க. இந்த மந்திரா எப்பவுமே அவளை பத்தி மட்டும் தான் யோசிப்பா, வேற யார பத்தியும் யோசிக்க மாட்டா. பாத்தீங்களா பத்மாக்கா, உங்களோட அம்மா வந்துட்டாங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்க முகத்தை பார்க்கலாம் அவ்வளவா பிடிக்காது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, போன முறை அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு? என் பேரனுக்கு எதிரா இவ்ளோ பெரிய சதி பண்ணிருக்க, உன்னை நான் வாழ்நாள் முழுக்க மன்னிக்கவே மாட்டேன். உங்களோட வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை அதை நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க. அம்மா நீங்களா? வாங்க வாங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். உள்ள வாங்க வாங்க. இன்னைக்கு கண்டிப்பா சிவா சக்தியோட கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சிவாவோட தாண்டவ ட்ரெய்லரை காட்டியாகணும். சிவாக்கு அட்டாக் வர வேண்டிய டைம் வந்தாச்சு. அப்பா, சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் நீங்க 2 பேரும் உட்காருங்க. அப்புறம் நீ வந்து சித்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட வாங்க வர சொல்றேன். என்கிட்ட யாரும் பேச மாட்டீங்களா? அட அம்மா நீங்களா? வாங்க. நல்லா இருங்க. எப்படி இருக்கீங்க பாட்டி? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் போய் கல்யாண பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க, பாருங்க, போய் பாருங்க. சித்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட வாங்க ப்ளீஸ். வாங்க சித்தி, சொல்றேன்ல. என்னடி நீ? இப்போ ஓகே தானே? பொதுவா மாப்பிள்ளைய எல்லாரும் தாங்குவாங்க. ஆனா நீ என்னடானா என்ன அடி அடி நடிச்சிட்ட, தாங்கி நடக்க வச்சிட்டியடா. சாரி மாமா. ஆனா நீங்க உங்க அழுகையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரியா? ப்ளீஸ். அந்த ரகுநாத் சாரும் கமல் சாரும் என்ன பார்த்துட்டாங்க. அவங்க சிவா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது செஞ்சாகணும் மாமா. ஆனா நம்ம என்ன செய்யறது? அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீ ஒரே ஒரு வேலை தான் செய்யணும். எப்படியாவது சிவாவை அந்த ஸ்டோர் ரூம்குள்ள கூட்டிட்டு போகணும். அப்படி அந்த ஸ்டோர் ரூம்ல என்ன இருக்கு? என்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுன்னு உன்கிட்ட நான் 1000 முறை சொல்லிட்டேன். ஏன்னா உனக்கு இந்த மந்திராவோட பிளான புரிஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் தகுதி கிடையாது. மீதி வேலைய இது செய்யும். போப்பா, மேடமோட ஆர்டரை ஃபாலோ பண்ணு. நீ தான் அவங்களுடைய எடுபடியாச்சே. எந்த மேடம் சொல்றீங்க? நான் எவ ஆர்டரையும் மதிக்க மாட்டேன். சிவா கண்டிப்பா செத்துதான் ஆகும். அதுக்கான பழிய நான் அவங்க மேலதான் போடவே போறேன். இனிமே சக்தியும் நானும் ஒண்ணு சேர்றதை எவனாலுமே தடுக்க முடியாது. இந்த பாதி பொண்டாட்டிய முழு பொண்டாட்டி மாதிரி என்ஜாய் பண்ண போறேன்.
நீ சாகணும்டா சிவா. அப்பதான் சக்தி எனக்கு சொந்தமாவா. சித்தி நீங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க பாட்டுக்கு இப்படியே அமைதியா நின்னு பாருங்க. அந்த ரஞ்சன் பத்தின உண்மை தானா வெளியே வந்துரும். இங்க பாரு சக்தி, இது என் பொண்ணோட கல்யாண விஷயம். அதனால இன் ஷார்ட் நான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன், புரிஞ்சுதா? ஏதாவது ஏடா கூட ஆச்சு ஒன்னும் ஆகாது. என்னையும் நீங்க தான் வளர்த்தீங்க. நான் என்னைக்கும் எந்த தப்பையும் செய்ய மாட்டேன் சித்தி. நீங்க என் கூட வாங்க சித்தி. அங்க டாக்டர் சிவாவும் 2 அங்கிளும் வெயிட் பண்றாங்க. என் கூட வாங்க. கண்டிப்பா நீங்க வாங்க. இந்த சக்தி என்ன மாதிரி பொண்ணுனே தெரியல. அவ தோக்கவே மாட்டேங்கிறாளே. நான் ரஞ்சன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். இல்லனா இவ எடகுடமா பண்ணிட்டானா? எங்க போனா அவ? அவனையும் எங்கேயும் தேடி காணுமே. அட நீங்க என்னையா தேடுறீங்க? நான் உங்களை தேடிட்டு இருக்கேன். இல்ல 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 மாமா, இல்ல இல்ல உங்களை இல்ல. நான் வந்து அப்படியே சும்மாதான். ஆனா நீங்க என்னையும் தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இன்னைக்கு எவ்ளோ நல்ல நாள். எல்லாத்தையும் மறந்துட்டு நாமளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமே. அப்பதான் நானும் சந்தோஷத்தோட என் ஃப்ரெண்டோட கல்யாணம்னு சொல்லுவேன். இல்ல சரி வாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடலாம். சரியா? அப்ப வாங்க. போ, இத சாக்கா வச்சு ஸ்டோர் ரூம்ல வச்சு பூட்டிடு. எங்க போன இந்த சிவா? ஏன் இன்னும் வரல? அங்க போலாமா? ஓ நோ, சிவா அந்த ரஞ்சனை ரகுநாத் மாமா கிட்ட கூட்டிட்டு போறானே. நாம உள்ள போய் பேசலாமா? இங்க ரொம்ப சத்தமா இருக்கு. அதோட நட்பை பத்தி பேசணும்னு சொல்றீங்க, தனிமையா இருந்தா நல்லா இருக்கும்ல. அங்க பாருங்க, அந்த ரூம் காலியா இருக்கு. நம்ம அங்க போய் பேசலாமா? வாங்க. அட என்னப்பா, நீ என் ஃப்ரெண்டு மட்டுமா என்ன? நீ என்னோட ஃபேமிலி. சரி வா, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்மளோட உறவும் அதே மாதிரி தான். அதுவும் என் அப்பா, என் சித்தப்பா மாதிரி. ஐயோ, என்ன நடக்குதுங்க?
பொண்ணுங்களை யாரும் மதிக்கலையோ அவ உயிர் வாழ கூட தகுதி இல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் ஆபீஸ் பொண்ணுங்களை சீண்டுவேன்? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த ரஞ்சனோட அப்பா அம்மா எந்த கழுதையோட மூஞ்ச பார்த்துட்டு இவனை பெத்தாங்களோ தெரியல. இவன் ஏடா கூடமா ஏதாவது சொல்லிட்டானா? இப்ப இத நான் தான் சமாளிச்சாகணும். அப்பா, சித்தப்பா, இவர் யாரும் தெரியும்ல? தெரியாதே. நான் இவனை இன்னைக்குதான் முறை பார்க்கிறேன். ஆனா அப்பா, அவனை உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி தான் நீங்க அவனை பார்த்துட்டு இருந்தீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் ஒருவேளை நம்ம ஃபார்மா கம்பெனில வேலை செஞ்சானா என்ன? இல்லப்பா, இவரை நான் இப்பதான் முதல் தடவையா பார்க்கறேன். அட, இவரு ரீமா சேனோட வருங்கால புருஷன், குருக்களுடைய வருங்கால மருமகன். ஓ, இவருதான் அந்த மாப்பிள்ளையா? நாம பொண்ணு வீடு, அதனால நாம மரியாதையா நடந்துக்கணும். அடட, இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு இந்த விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கப்பா, அந்த பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுச்சு, நீ குருக்களுடைய கோவத்துக்கு முன்னாடி எங்க கோவத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். நான் சொன்னது புரிஞ்சுதா? நல்லா இருப்பா. நல்லா இரு. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மந்த்ரா ஆண்டி தான். இது நான் டாக்டர் சிவா கிட்ட சொல்லியே ஆகணும். டாக்டர் சிவா, நான்
நீ என் கூட வா. என்ன போலீஸ் மேடம், இன்னும் உங்களுக்கு சந்தேகம் போகலையா? வேற ஏதாவது இருக்கா? உன் டிடெக்டிவ் கதையை மூடுறியா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா? நான் சொல்றத கேட்டுக்கோ. உன்னோட சாட்சியே உனக்கு எதிரா போயிருச்சு, புரியுதா? சித்தி, போதும் போதும் தாயே, போதும், நிறுத்து. உன்னோட பஞ்சாயத்து வேலைய முதல்ல நிறுத்து. உங்க அக்காவோட கல்யாணத்துல நிறைய வேலைகள் இருக்கு, அத முதல்ல பார்க்கணும். இங்க பாருப்பா டாக்டர் தம்பி, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் பொண்ணோட கல்யாணத்தை தயவு செஞ்சு நடத்த விடுங்க ப்ளீஸ். நகர. நான் எப்படி ஆத்மார்த்தமா கலந்துக்கிறது? ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அந்த ரஞ்சன் கண்டிப்பா நல்லவனே இல்லை. ஒருவேளை நிஜமாவே ரஞ்சனுக்கும் என்னோட பாஸ்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லாம இருந்தா? டாக்டர் சிவா, ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அவன் எதுக்கு உங்களை பார்த்துட்டு ஓடணும்? அவன் எதுக்காக உங்களை சார்னு கூப்பிடணும்? நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ஏன் அவனை அடையாளம் தெரியல? அதுக்கு என்ன காரணமாகிருக்கும்? அந்த பாக்ஸ் யார் கைக்காவது கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் சிவா அழியறதுக்கு முன்னாடியே நான் அழிஞ்சு போயிடுவேன். உன்னை காப்பாத்துறவனுக்கு இப்ப தன்னையே காப்பாத்திக்க வேண்டியதா இருக்கும். எனக்கு தெரியும் என்ன காரணமா இருக்கும்னு எனக்கு தெரியும். என்ன? நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது என்னன்னா, நான் இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸுங்களையும் டிஸ்டர்ப் பண்ணலையே. இல்ல, இன்ஃபேக்ட் 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கும். சிவா, சக்தி, அப்புறம் பகவதி பாட்டி. இவங்கிட்ட எவ்வளவு வேணாலும் பேசிக்கலாம், பொண்ணை வச்சு எவ்வளவு வேணாலும் வேலை வாங்கிக்கலாம். ஆனா இன்னைக்கு இவ அக்கா கல்யாணம். எவ்வளவு நேரமா இவகிட்ட மருதாணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவ இந்த வேலை அந்த வேலைன்னு இவ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கா. அது இல்ல பாட்டி, எனக்கு இனிமே சாக்கு போக்கு சொல்லாத. போதும், என் கூட வா, மருதாணி வச்சுக்கோ, என் கூட வா. பாட்டி சொல்றேன்ல. எனக்கு என்னாச்சு? என்னாலதான் நீ இன்னைக்கு தப்பிச்ச, புரிஞ்சுதா? நான் தான் உன்னை காப்பாத்தினேன். இல்ல இன்னைக்கு உன்னோட கடந்த காலம் மட்டும் வெளியே வந்திருந்ததுன்னா ரீமாஸ் என்னோட கல்யாணம் நின்னு இருக்கும். இங்க எல்லாரும் அவங்க செருப்பு கட்டி உன்னை நல்லா அடிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க இதெல்லாம் எப்படி பண்ணீங்க மேடம்? அட, இந்த ரஞ்சன் கிட்ட நான் எத்தனை முறை படிச்சு சொன்னேன், கமல் முன்னாடியும் ரகுநாத் மாமா முன்னாடியும் போகாதன்னு. ஆனா இவன் இப்ப இந்த ப்ராப்ளமையும் நான் தான் சமாளிச்சாகணும். அப்பாவும் சித்தப்பாவும் ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் பாக்குறது இல்ல, ஃபார்மா கம்பெனி வேலையை தான் பாக்குறாங்க. ஒருவேளை அவன் அவங்கள பார்த்து பயப்படுறான்னா அவனுக்கும் எங்க ஃபார்மா கம்பெனிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குங்கிறது உண்மைதான். நிஜமாவே இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா விதியும் இவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா இல்ல, இந்த முறை நான் சக்தியை ஜெயிக்கிறதுக்கு விடவே மாட்டேன். மந்திரா, எனக்கு அந்த பையனை ரொம்ப நல்லாவே தெரியுமா. நம்ம ஆபீஸ்ல பொண்ணுகிட்ட வம்பு இழுத்தவன் இவன் தான். நான் தான் இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும். சிவாக்கு அவனோட ப்ராப்ளம்னால ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமா டார்லிங், இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தோட இருக்கிற இவங்க கூட பொண்ணு எப்படி வாழ முடியும் சொல்லு? நான் இப்பவே குருக்கள் கிட்ட போய் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகும். ஆமாண்ணா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் எப்ப அந்த ரஞ்சனை பார்த்தனோ அப்போ நானும் இதே மாதிரி தான் யோசிச்சேன். எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நான் நேரா அந்த குருக்கள் பொண்டாட்டி கிட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் அந்த மாதிரி செய்யறது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அது எனக்கு புரியலமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எந்த பொண்ணுகிட்ட அந்த ரஞ்சன் தப்பா நடந்துகிட்டானோ
இன்னி வரைக்கும் அந்த பொண்ணை யார் பாத்துக்கறாங்கன்னு தெரியுமா? அந்த ரஞ்சன் தான். உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் மந்த்ரா? நான் இது எல்லாத்தையும் விசாரிச்சேன். நான் ரஞ்சனை பார்த்ததுமே நான் அந்த குருக்களுடைய பொண்டாட்டி கிட்ட தான் போனேன். அதுவும் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்றதுக்காக. அப்போதான் அந்த ரஞ்சன் என்கிட்ட வந்து என்னோட கால்ல விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் உண்மையிலேயே ரீமா சென்ன விரும்புறதா சொன்னான். என் பாஸ்ட பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, இல்லனா என் கல்யாணம் நின்னுடுன்னு கெஞ்சினா. நம்ம கம்பெனியை விட்டு அவனை விரட்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு கில்ட்டால டிப்ரெஷன் வந்துருச்சான். கொஞ்ச நாள் அவன் சென்டர்ல கூட இருந்துட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ரீமா சென்ன பாத்திருக்கா. அப்புறம் தான் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அவன் முழுசா மாறிட்டான். விசித்திரமா இருக்கு. என்னால யோசிக்க கூட முடியல. ஒரு ஆளால இவ்வளவு சீக்கிரம் மாற முடியுமா என்ன? சிவபெருமானோட ஊர்ல அதிசயம் நடக்கலனா பின்ன வேற எங்க நடக்கும்? சரிம்மா, நாங்க வேற யாரு பேச்ச நம்புறோமோ இல்லையோ, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம யாரு முன்னாடியும் ரஞ்சனோட பாஸ்ட பத்தி சொல்லவே கூடாது. அப்பதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இவ்ளோ பெரிய கதைய உனக்காக நான் சொல்ல வேண்டியதா போச்சு. தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ. என் சாரி அழுக்க பண்ணாத. நீ இப்ப எனக்கு ஒரே ஒரு வேலையை தான் செய்யணும். கண்டிப்பா மேடம், நான் உங்களுக்காக உயிரை கூட உன் உயிரெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீ கொஞ்சமா உன் மூளையை யூஸ் பண்ணா போதும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எப்படியாவது சிவாவை அந்த ஸ்டோர் ரூம்குள்ள கூட்டிட்டு வர.